Hello students, welcome to Solve Math YouTube channel. 10th Mathematics, Chapter 1, Relations and Functions. Exercise 1.2, question number 4th one. Represent each of the given relations by A. First question என்ன கேட்டிருக்காங்கன்னா an arrow diagram. Second one, அதான் B. A graph. C. A set of roster form whenever possible. First question, the set of all the ordered pair of x comma y such that x equal to 2y, x belongs to the set of 2 comma 3 comma 4 comma 5, y belongs to the set of 1 comma 2 comma 3 comma 4. Second question, the set of ordered pair of x comma y such that y equal to x plus 3, x comma y are natural numbers less than 10. Conditions கொடுத்துருக்காங்க, 2 sums கொடுத்துருக்காங்க. First sum பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம்மோட கொஸ்டின் எழுதிட்டேன். இப்போ ஆரோ டயக்ராம் பார்க்க போகிறோம். ஆரோ டயக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸுங்கிற எலமெண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குது, என்னென்ன வேல்யூஸ் வருதுன்னு பாருங்கள். எக்ஸில் என்னென்ன வேல்யூஸ் வரும்னா 2, 3, 4, 5 இந்த 4 எலமெண்ட்ஸ் மட்டும் தான் எக்ஸு. ஒயில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 1, 2, 3, 4. இப்போ ஈக்குவேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2y தான் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒயோட வேல்யூ நான் சர்ச் பண்ண போகிறேன். 1, 2, 3, 4 ஒய்க்கு பதிலாக சர்ச் பண்ணுங்கள். எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருப்பாருங்க. ஆனால் அந்த எக்ஸ் வர்ற ஆன்சரு இந்த எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கணும். 2, 3, 4, 5 தான் வரணும். அப்போ தான் ரிலேஷன் ஆகும். ஓகே, இப்போ அதான் பார்க்க போகிறோம். இப்போ ஒய்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் ஒய் ஈக்குவல் டு 1. ஒய்க்கு பதிலாக 1 போடும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2y ஈக்குவேஷனு ஒயோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × 1 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 அந்த எலமெண்ட் இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. அப்போ ஓகே, அப்போ ரிலேஷனாக இருக்குது. இப்போ ஒய் ஈக்குவல் டு 2. ஒய் ஈக்குவல் டு 2 பார்க்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 2. 2 2 சார் 4. 4 அங்கே இருக்கான்னு பாருங்கள், எக்ஸில் அந்த செட்டில் இருக்குது 4. ஓகே, அப்போ ஒய் ஈக்குவல் டு 3 போடுங்க. 3 2 சார் 2 3 சார் 6. 6 does not belongs to x. கண்டிப்பாக எக்ஸில் இருக்காது. 6ங்கிற எலமெண்ட் இந்த செட்டுக்குள்ளே இல்லை, அப்போ அது வராது. அப்போ y ஈக்குவல் டு 4 போடுங்க. x ஈக்குவல் டு 2 × 4. 2 4 சார் 8. 8ம் எக்ஸில் இல்லை. அப்போ இந்த 2 எலமெண்ட் மட்டும் தான் ரிலேஷனாக இருக்க முடியும். அப்போ ஆரோ டயக்ராம் பாருங்கள். ஆரோ டயக்ராம் வேல்யூஸ் எல்லாம் எக்ஸில் உள்ள வேல்யூஸ் எல்லாமே எழுதிக்கிங்க. என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? 2, 3, 4, 5. இது டொமைன். கோடொமைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. அப்போ ரிலேஷன் பாருங்கள். 2ஓட ரிலேஷன் தான் வரும் 1, 4க்கு ரிலேஷன் 2. அவ்வளோதான். இது ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட் கிராஃப் பாருங்கள். கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸு நம்ம கண்டுபிடிச்ச பேரை மட்டும் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். 2, 1 எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 1 இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து 4, 2 4 எக்ஸில் 4, ஒயில் 2. 2க்கு நேராக பாருங்கள், தோற்கு பாருங்கள் 4, 2. அவ்வளோ 2 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். இது எக்ஸ் ஆக்சிஸ், அது ஒய் ஆக்சிஸ். தட் இஸ் கிராஃபு. நெக்ஸ்ட் செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னென்னா, இந்த ரோஸ்டர் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, 1, 4, 2. இதான் ஃபஸ்ட் கொஷினு. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்கள். எக்ஸ் ஒய் the ordered pair of x, y such that y equal to x plus 3. ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? y equal to x plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. x, y are natural numbers less than 10. xம் நேச்சுரல் நம்பர்ஸ் தான், yயும் லட்சமாக லெஸ் தென் 10 கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸோட வேல்யூ இதுலேருந்து இதுக்குள்ளே இருக்கணும், 1லேருந்து 9க்குள்ளே இருக்கணும். அதான் கொடுத்துருக்காங்க. புட்டு x equal to 1 சர்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு புட்டு x equal to 1 அப்ளை பண்ணுங்கள். 1 போட்டிங்கன்னா 1 + 3 4. ஒயோட வேல்யூ 4. 4 வந்து லெஸ் தென் 10 தான், கரெக்டு. இப்போ x equal to 2 போடுங்க. 2 + 3 5. 5 வந்து லெஸ் தென் 10, அதுவும் ஓகே ஆகிடும். x equal to 3 கொடுங்க. 3 + 3 6, அதுவும் லெஸ் தென் 10. 4 கொடுங்க. 4 + 3 7, அதுவும் லெஸ் தென் 10 இருக்குது. இந்த 4 பாயிண்ட்ஸுமே பாசிபிள் ரிலேஷன் தான். அப்புறம் 51 போட போகிறேன். எக்ஸுக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 + 3 8, 8 less than 10. நெக்ஸ்ட் போட்டு x equal to 6. 6 போடும்போது y equal to 6 + 3. 6 + 3 வேல்யூ 9. 9 is always less than 10. நம்ம எக்ஸுக்கு பதிலாக 7 போட்டோம்னா 7 + 3 10 வந்துடும். ஏன்னா கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x, y அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் 7 போட்டிங்கன்னா 10 வந்துடும். அப்போ அது வராது, ரிலேட் ஆகாது. அதனால் 6 வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ பாருங்கள், 1க்கு சர்ச் பண்ண ஆன்சர் வந்து 4 வந்தது. 2னா 5, 3னா 6, 4னா சாரி 1னா 4, 2னா 5, 3னா 6, 4னா 7, 5னா 8, 6னா 9. இது மட்டும் ரிலேஷன் போட்டிருக்கு. இது ஆரோ டயக்ராம். ஆனால் எல்லா வேல்யூஸுமே எழுதணும். 9 வரைக்குமே எழுதணும். இங்கேயும் 9 வரைக்கும் எழுதிக்கணும். 1லேருந்து ஆரம்பித்து 9 வரைக்கும். அப்போ 1, 2, 3க்கு ரிலேஷன் இருக்காது. இங்கே 7, 8, 9க்கு ரிலேஷன் இருக்காது. அவ்வளோதான். ஓகே, ஆரோ டயக்ராம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் கிராஃப் பாருங்கள். கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் போட்டுக்கிறோம், ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கிறோம். அப்படியே பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஆர்டர் பேரில் உள்ள பாயிண்ட்டு. இப்போ இந்த ஆர்டர் பேர் போடுறோம். ஆர்டர் பேர் போடுற மாதிரி செட் ஆஃப் ரோஸ்டர் ஃபார்ம் போடுவோம்.
அந்த ஆர்டர் பேர் 1,4 2,5 அந்த அப்படியே அந்த பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் கிராஃபில், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 1,4 இந்த பாயிண்ட் வந்துடும், 2,5 3,6 3 எக்ஸில் 6, அப்புறம் 4,7 5,8 6,9 9 நேரம் 6,9 அவ்வளோதான். இதான் கிராஃப். இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ ரோஸ்டர் ஃபார்ம் பார்க்கும்போது அப்படியே இந்த பாயிண்ட்டை செட்டுக்குள்ளே தூக்கி போடணும், அவ்வளோதான் ரோஸ்டர் ஃபார்ம். இந்த ஆர்டர் பேர்ஸ் தான் ரோஸ்டர் ஃபார்ம் சொல்லுவோம். இந்த செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம்னா இந்த செட் ஆஃப் ஆல் இந்த ஆர்டர் பேர் இருக்குல்ல எல்லாத்தையும் செட்டுக்குள்ளே தூக்கி போட்டால் அதான் ரோஸ்டர் ஃபார்ம். அது எழுதிடுங்க, அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 4th ஒன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5th ஒன் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 5th ஒன் வந்து பெருசாக இருக்கும் கொஸ்டின், ஆனால் ஆன்சர் ஒன்றுமே கிடையாது, ஈஸி, வெரி சிம்பிள். பாருங்கள் கொஸ்டின் பார்க்கலாம். A company has 4 categories of employees. ஒரு கம்பெனியில் 4 categories of employees இருக்காங்க. எப்படின்னா given by assistants, assistants ஏன்னு எடுத்துக்கிறோம், clerk என்ன பண்ணுறோம் சின்னு எடுத்துக்கிறோம், managers M and an executive officer CE. அது சின்னு எடுத்துக்கிறோம், executive officerனா E. அப்புறம் பாருங்கள், இந்த கம்பெனி ப்ரொவைட் ₹10,000. யாருக்கு ₹10,000 கொடுக்குது? அசிஸ்டன்ஸுக்கு 10,000 கொடுக்குறாங்க. அப்புறம் 25,000 யாருக்கு? கிளர்க்கு 25,000 சேலரி அவங்களுக்கு. மேனேஜர்ஸுக்கு 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh கொடுத்துட்றாங்க. சேலரிஸ் டு த பீப்புள் ஹூ ஒர்க் இன் தி கேட்டகரிஸ் A, C, M அண்ட் E. இல்லை ஃபஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணுறோம். அசிஸ்டண்ட்டு, சீனா என்னது? சீனா கிளர்க்கு, எம்னா மேனேஜர், ஈனா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் A1 A2 A3 A4 அண்ட் A5 அப்படின்னா 5 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஆஃபீஸில் 5 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க அந்த கம்பெனியில், வேறு அசிஸ்டன்ட்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. C1 C2 C3 என்ன, C4லாம் எதை மீன் பண்ணுது? கிளர்க்ஸை மீன் பண்ணுது. M1 M2 M3லாம் மேனேஜர்ஸ், E1 E2னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். இஃப் த ரிலேஷன்ஸ் ஆர் இஸ் டிஃபைன் பை, ஆர் ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா கொஸ்டின் பாருங்கள். ஆர் இஸ் ரிலேட்டட் பை எக்ஸ் ரிலேட்டட் ஒய். அப்போ எக்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். வேர் எக்ஸ் இஸ் தி சேலரி கிவன் டு பர்சன் ஒய். இப்போ எக்ஸ்னா சேலரி, ஒய்னா எம்ப்ளாயி, பர்சன், அதான் பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் ஆர் த்ரூ an ordered pair and an arrow diagram. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர்டர்ட் பேர்ஸும் ஆரோ டயக்ராம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் மட்டும் தான் பெருசாக இருக்கும், சம்மு ஒன்றுமே கிடையாது, ஈஸி. இப்போ பாருங்கள், இந்த செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் சொல்லும்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் எதை மீன் பண்ணுது? சேலரி. ஃபஸ்ட்டு 10,000 சேலரி யார் கொடுக்குறாங்க பாருங்கள்? அசிஸ்டன்ஸ்க்கா 0 அதிகமாக போட்டோன்னா 10,000க்கு ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டோன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஓகே, 10,000 தானே வரும். ஃபஸ்ட்டு சேலரி 10,000 கரெக்டாக தான் இருக்குது. அப்போ 10,000, A1, அப்புறம் 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A3, சாரி A5. 5 அசிஸ்டன்ஸுக்கு சேலரி கொடுத்தது, இதுதான் ஆர்டர் பேர். அப்புறமா அடுத்தது என்னது? கிளர்க்கு எவ்வளோ? 25,000. அப்போ 25,000 C1, 25,000 C2, 25,000 C3, 25,000 C4. அப்புறம் மேனேஜர்ஸ் வந்து 50,000 M1, 50,000, M2, 50,000, M3. இப்போ 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ சேலரினா 1 lakh E1, 1 lakh E2. அவ்வளோதான். இதான் ஆர்டர் பேர்ஸில் எது வேண்டி தான். அப்புறம் இதே ஆர்டர் பேர்ஸ் என்ன பண்ண போகிறோம்? ஆரோ டயக்ராம் பார்க்க போகிறோம். ஆரோ டயக்ராம் இஸ் வெரி சிம்பிள். என்னென்னா ஃபஸ்ட்டு சேலரி, எக்ஸ்னா சேலரின்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே. ஆக்சுவலாக எக்ஸ் எது ரிலேட் ஆகுது? எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அது சேலரி என்ன பண்ணுறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிங்க. ஆக்சுவலாக இது எக்ஸு, இது எக்ஸ்ன்னு இங்கே இந்த இடத்துல போட்டுக்கலாம். இது எக்ஸு, இது என்னது? ஒய் அப்படின்னு போட்டுக்கலாம். எக்ஸ் சேலரி பாருங்கள் 10,000 அங்கே என்ன அசிஸ்டன்ஸ்னா 5 அசிஸ்டன்ஸு, ஆரோ டயக்ராம் போட்டுங்க. 25,000 4 கிளர்க்ஸ் வந்துடுவாங்க. 50,000க்கு 3 மேனேஜர்ஸ் வந்துடுவாங்க. அப்புறம் 1 lakhக்கு 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். அவ்வளோ, இது எம்ப்ளாயி சேலரி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 5th ஒன் கம்ப்ளீட்டட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.